யூஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனா நம்ம வந்து டீச்சர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர்ஸாக ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போது யூஜி படிச்சிருப்பீங்க, இவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிசிஏ இதெல்லாம் படித்தவங்க பிஎட் படிச்சிங்கன்னா டைரெக்டாக போயிடலாம். பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் படிக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு, அதே மாதிரி எம்இ ஸ்டூடெண்ட்ஸும் பிஎட் படிக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஇ எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎட் சேரணும் அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக பிஇ முடிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் பிஎட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று மேக்ஸ் எடுக்க முடியும், இல்லைனா சயின்ஸ் எடுக்க முடியும். சில இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்குது. ஓகே, ஸோ யாருக்கு என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி மினிமம் மார்க்ஸ், அதாவது பிடெக்கில் அவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னா 50% மார்க்ஸ் அவங்க எடுத்திருந்தால் மட்டும்தான் பிஎடுக்கு அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கு குறைவாக எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஎடுக்கு அட்மிஷன் கிடைக்காது. அடுத்தது 45% இருக்கணும் பிசி எம்பிசியாக இருந்தால். எஸ்சியாக இருந்தால் 40% இருக்கணும். அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் 40% இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பிஇயில் நீங்கள் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஎட் உங்களால் சேர முடியும். பிஎட் சேர்ந்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸுங்கிறத மேத்தமேட்டிக்ஸ், பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். பிஇ சிவிலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா மேக்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸுனால் வேறு ஒன்றும் இல்லை, சயின்ஸ் தான். சயின்ஸை வந்து பிஎட்டில் ஃபிசிக்கல் சயின்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சயின்ஸ் மேஜர். அப்போ அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் படித்து முடித்த எல்லா கிராஜுவேட்ஸ்க்கும் இந்த 3 டிசிப்ளின்லேயும் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இருக்குது. ஸோ பிஎட் படிக்க முடியும். அதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஓகே, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பிஇ முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு வேலை வேணும்னு இருக்குது, எனக்கு வயசாகிடுச்சு, அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்க கவர்மெண்ட் வேலை இப்போ கூட நான் ட்ரை பண்ணணும் அப்படிலாம் நினைக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஎட் 2 இயர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மினிமமாக 21 இயர்ஸ்லேருந்து, அதாவது யூஜி முடித்ததுலேருந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கு மினிமம் மேக்ஸிமம் அப்படிலாம் எதுவும் இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ பிஎஸ்சி முடித்த ஸ்டூடெண்ட்ஸு பிஎட் முடிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு தெரியும், எல்லோரும் பிஎட் எடுத்திருப்பீங்க. இப்போ எல்லோரும் பிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பிஎட் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா டிஎன் டெட் பேப்பர் 2, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. டிஎன் டெட்டுனா என்னென்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் பேப்பர் 2 எடுக்கணும். நீங்கள் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன எழுதணுன்னா பேப்பர் 2 தான் எழுத முடியும். பேப்பர் 1ங்கிறது யாருக்குன்னா 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்போ பேப்பர் 2 எடுக்கிறவங்க யாருக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட், அதாவது மிடில் ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸாக நீங்கள் இருப்பீங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி யூஜி முடிச்சிடணும், கண்டிப்பாக வந்து பிஎட் முடிச்சிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க இந்த டெட் பேப்பர் 2 எழுதலாம். இதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எவ்வளோ மணி நேரம் எக்ஸாம் எழுதணும், எந்த மாதிரி எழுதணும், கொஸ்டின் ஆன்சர்ஸாக அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து 3 hours இருக்கும். உங்களுக்கு எத்தனை மணி நேரம் எழுதணும் அப்படின்னா 3 hours டிஎன் டெட் பேப்பர் 2 எழுதணும். அதில் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு வந்து என்ன கேட்குவாங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஃபில்லப் பண்ண சொல்லி ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஆஃப்லைனில் போய் பண்ணணும், ஆன்லைன் கிடையாது. ஆஃப்லைனில் எங்கேயாவது ஒரு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க, அந்த எக்ஸாம் சென்டரில் போய் எக்ஸாம் எழுதணும். நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டெட் டீச்சர்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போடுவாங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் எம்சிக்யூ அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அதுதான் இருக்கும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க அப்படின்னா பெடகோஜி சப்ஜெக்ட் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. பெடகோஜி சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நமக்கு பிஎட்டில் படித்தோம் இல்லையா, ஸோ அந்த பெடகோஜி சப்ஜெக்ட் தான், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி. அதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, ஸோ டோட்டலாக 30 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
அடுத்தது லாங்குவேஜ் 1. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவோம், நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க்ஸ்க்கு இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது லாங்குவேஜ் 2 வந்து நமக்கு இங்கிலீஷு நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே சேம் 30 மார்க்ஸ் தான். இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு 30 மார்க்ஸ், சயின்ஸுக்கு 30 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக 60 மார்க்ஸ் இப்படி டிவைட் ஆகும். இந்த மேக்ஸ் எடுக்கிறவங்க யாரெல்லாம் மேக்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் படித்தவங்க எல்லாருமே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுப்பாங்க. பிஎஸ்சி அண்ட் பிஎட் எடுத்தவங்க எல்லாருமே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுப்பாங்க. இதே வந்து பிஏ எடுத்தாங்க அப்படின்னாக்க அவங்க சோஷியல் எடுப்பாங்க. பிஏ ப்ளஸ் பிஎட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சோஷியல் சப்ஜெக்ட் எடுப்பாங்க. ஸோ சோஷியல் சப்ஜெக்ட்டுக்கு 30 + 30 60 மார்க்ஸ்க்கு வரும். அதே மாதிரி பிகாம் காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு காமர்ஸ் படித்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் டெட் பேப்பர் 2ல் அப்படின்னா காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக சோஷியல் தான் எடுக்கணும். காமர்ஸ் வித் பிஎட் வந்து படித்தவங்க டெட் பேப்பர் 2 சோஷியல் எடுக்கணும். ஓகே, ஸோ 2 வகையாக இதை பிரிப்பாங்க. ஒரு குரூப் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பு, இன்னொரு குரூப் வந்து சோஷியல் சயின்ஸ் குரூப். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் எழுதுகிற மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதுவோம். இப்படி தான் இந்த பேட்டர்ன் இருக்கும். பாசிங் மார்க் இப்போ நீங்கள் இப்போ வந்து எந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் என்ன மார்க் எடுத்தால் பாஸ் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகே, 60% எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். இப்போ ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் ஃபினான்ஷியலி நாங்கள் வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து கேஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடபிள்யூஎஸ்ன்னு வாங்கிக்கலாம். எக்கனாமிக்கலி வீக் ஸ்டூடெண்ட்டுன்னு வாங்கிட்டீங்க சர்டிஃபிகேட் அப்படின்னாக்க நீங்களும் 82% எடுத்தால் 82 மார்க் எடுத்தால் போதும். அதாவது 82.5ன்னு சொல்கிறாங்க. 55% 82 மார்க்ஸ்ன்னு தான் நமக்கு சொல்லுவாங்க. அது பிசி எம்பிசி டிஎன்சி யாராக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி 82 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது 55% வந்து மார்க் எடுக்கணும். இதில் 150க்கு அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ 90யாக எடுக்கணும். 90யாக எடுக்க முடியாது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க 8 மார்க்ஸ் குறைச்சி எடுக்கலாம் அப்படிங்கிறவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸோ டோட்டலாக என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமேட்டு ஒரு யூஜி டிகிரி பண்ணியிருக்கணும். அது பிஏவாக இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், எம்ஏ எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட, எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன எழுதலாம் அப்படின்னா டெட் பேப்பர் 2 எழுதுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்க பிஜி டிஆர்பியும் எழுதிக்கலாம். ஓகே, ஆனால் பிஎட்ன்றது மேண்டேட்ரி. எந்த யூஜி டிகிரி பண்ணாலும் ப்ளஸ் பிஎட் வித் பிஎட் வந்து முக்கியம். அப்படி பண்ணவங்க மட்டும் என்ன எழுத முடியும்னா டெட் பேப்பர் 2 எழுதணும். பேப்பர் 2ல் தான் 2 குரூப் இருக்குது. ஒன்று சயின்ஸ் குரூப்பு, இன்னொன்று சோஷியல் குரூப். ஓகே, சயின்ஸ் குரூப் சயின்ஸ் எடுத்தவங்க தான் எழுத முடியும். சோஷியல் வந்து காமர்ஸ் படித்தவங்களும் பிஏ படித்தவங்களும் எடுத்து எழுதலாம். அடுத்தது டிஆர்பி எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஜி டிஆர்பி எழுதணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் ப்ரொசீஜர். 12th படிச்சிருக்கணும், யூஜி படிச்சிருக்கணும், பிஎட் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் டிஎன் டெட் பேப்பர் கிளியர் பண்ணணும். ஓகே, அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு யூஜி டிஆர்பியும் நீங்கள் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து வேலை கிடைக்க முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமச்சீர் டெக்ஸ்ட் புக்ஸை நல்லா படிச்சுக்கணும். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி புக்கு நீங்கள் பிஎட்டில் படித்த புக்ஸை வச்சே நீங்கள் படிக்கலாம். அடிஷ்னலாக கூட நீங்கள் புக்ஸ் வாங்கி நீங்கள் படிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்பி படித்து பார்க்கணும். அதில் ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒரு 10 to 20 மார்க் டெஸ்ட்டு வந்து நீங்கள் திரும்பி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்ஸு எங்கேருந்து மெயினாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட்
கொஸ்டின்ஸ் ஆர் மெயின்லி ஃப்ரம் பெடகோஜியாக இருக்கும். சிடிபி சொல்லுவாங்க, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி. அதில் பிஎட் சைக்காலஜி புக்ஸை படிக்கலாம், இல்லை பெடகோஜி புக்ஸ் ஏதாவது வாங்கி எடுத்து படிக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணும். அடுத்தது தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் அப்படின்னு சொன்னால் 6th to 10th ஸ்டாண்டர்ட். இப்போது இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்பெஷல் டெட்டுன்னு ஒன்று எழுதுனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா 11th 12th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும்னு தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே கொஸ்டின் பேப்பரில் 11th 12th கூட வரும். ஸோ அதில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணிடலாம். அது மாதிரி இங்கிலீஷும் எந்த ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக் வரைக்கும் படிக்கணும்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட். மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் 6th to 10th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸும் 6th to 10th ஸ்டாண்டர்ட். சமச்சீர் புக்கு எடுத்து கல்வி தமிழ் புக்கு எடுத்து நீங்கள் படித்தாவே போதும். சரி, இந்த நம்ம சமச்சீர் கல்வி புக்கு, ஸ்டேட் போர்ட் புக்கு இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா புக்ஸ் நம்ம படிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க நெட்டில். அந்த பெஸ்ட் புக்ஸ் எதையும் இப்போதைக்கு நீங்கள் வாங்காதீங்க. எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வாங்கி படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்ஸ் எல்லாம் ரிவைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் நிறைய சிலபஸ் வந்து மாறாது, அதே சிலபஸ் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் புக்கெலாம் அழகழகாக நல்ல இமேஜஸோடு நாங்கள் வந்து கொடுக்குறோம், ஈஸியாக புரிகிற மாதிரி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க நியூஸில். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து புக்ஸு வந்து காசு கொடுத்து வாங்குறது இப்போதைக்கு வேண்டாம். பட் கிடச்சிச்சின்னா எடுத்து படிங்க. ஏன்னா சிலபஸ் வந்து சேம் சிலபஸ் தான். ஏன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் NCTE அவங்க கொடுத்த அந்த ஃபிக்ஸடான சிலபஸ் வச்சு தான் நமக்கு வந்து டெட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த புக்ஸ் எதுவுமே வேஸ்ட் கிடையாது, வாங்கினாலும் வேஸ்ட் கிடையாது. ஓகே, டெக்ஸ்ட் புக்ஸ் மாறுது, பட் சிலபஸ் மாறலை. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது யூஸ்ஃபுல்லு. ஸோ நீங்கள் இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்கலான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் யோர் விஷ். ஓகே, சமச்சீர் கல்வி டெக்ஸ்ட் புக்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்னென்ன படிக்கணும்னா கிளாஸ் 1 to 5 வந்து யார் படிப்பா? பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸை எடுத்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகே, பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ஏன் பேப்பர் 1ன்றாங்க பேப்பர் 2ன்றாங்க? பேப்பர் 2ல் 2 இருக்குது, அது யார் படிக்க முடியும், யார் அப்ளை பண்ணுறது? இது எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி சப்ஜெக்ட்டுக்கு என்ன பப்ளிஷர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அரிஹேண்ட் அப்படின்ற பப்ளிஷர்ஸ் வந்து நிறையா வந்து கொஸ்டின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு புக்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பியர்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜிக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பிஎடோட உங்களுடைய சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் படித்தா போதும் புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது மாதிரி டெட்டுக்கு கைட் புக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறா பப்ளிகேஷன், சக்தி பப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னாவே எழுதியிருக்கோம். ரேடியன் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மாடல் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் எங்கே தேடுறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டாம். இது எல்லாமே அந்த புக்ஸ்லேயே இருக்கும். அந்த புக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸிங் ப்ரீவியஸ் TNTET பேப்பர் இஸ் த பெஸ்ட் வே. எப்படி நீங்கள் வந்து இதில் பாஸ் ஆகணும் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படித்தாவே நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கொஸ்டினில் நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. ஓகே, இந்த கொஸ்டினாக இதான் ஆன்சர் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸ்பீடாகவும் அதே சமயத்தில் கரெக்டாகவும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அடுத்தது UGTRB எக்ஸாம் பேட்டர்ன். டெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஓகே, டெட்டு கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? வேலைக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுக்கு பேர் UGTRB. ஸோ UGTRBயில் எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும்னா சேம் 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதுவும் MCQ டைப்பு தான். ஆனால் நீங்கள் உங்கள் மேஜர் இருக்குல்ல, நீங்கள் மேக்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் தனியாக சொல்கிறேன். ஓகே, ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்களா மெயின் சப்ஜெக்ட், அது 110 மார்க்குக்கு வரும். எஜுகேஷனல் மெத்தடாலஜி அப்படிங்கிறது அது 30 மார்க்ஸ்க்கு வரும். ஜென்ரல் நாலேஜுங்கிறது 10 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 150 மார்க்ஸ்க்கு உங்களோட UG கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆனால் இந்த தடவை என்ன இருக்காது அப்படின்னா
என்ன மெயினாக இருக்கும் அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், தமிழ் டீச்சர் அப்படின்னு வரப்போகிறீங்க. ஸோ அதனால் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து இங்கே தான் கொஸ்டினே கேட்குறாங்க, டெட்டில் கேட்கல. ஸோ யூஜி டிஆர்பி சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன தமிழாக இருந்துச்சுன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு இதில் இருக்கிற சிலபஸை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதைப்படி நீங்கள் படிங்க. ஓகே. எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி வந்து பொதுவானது. அப்போ அது வந்து 30 மார்க்கு கேட்குறாங்க. இதே வந்து நம்ம மெயின் சப்ஜெக்ட் 110. இதில் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தியரிஸ் வந்து இவங்களோட தியரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். பியாஜெட், வைகாட்ஸ்கி, ப்ரூனர் இந்த தியரியை நீங்கள் படிச்சுக்கணும். டீச்சிங் மெத்தட்ஸ் என்னன்னு படிச்சுக்கணும். அதே மாதிரி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், எவாலுவேஷன் டெக்னிக், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், சைல்ட் சைக்காலஜி, கரிக்குலம் லெசன் பிளானிங் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும். ஜென்ரல் நாலேஜுன்றது இந்தியன் பொலிட்டிக்ஸ் பற்றி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஜியாகிரஃபி என்ன, ஜென்ரல் சயின்ஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பொது அறிவு குறித்தது. அதுக்கு 10 மார்க்கு தான். ஓகே. ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும். இதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நான் வந்து வேலைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியாக இருந்தீங்கன்னா 75 மார்க்ஸ் வாங்கணும். 150க்கு 75 மார்க்ஸ் வாங்கணும். அதே தான் நான் சொன்னேன். இடபிள்யூஎஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்களும் 67.5 எடுத்தால் போதும். ஓகே. பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படிங்கிறவங்க 45% எடுக்கணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டியாக இருக்கவங்க 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். 40% எடுத்தாவே அவங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஓகே. ஸோ இதுதான் யூஜி டிஆர்பியோட மெத்தட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்டு. நான் பிசிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி சிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி ஐடி படித்தேன், ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கேன். நான் வந்து டெட் எழுதலாமா, எந்த எக்ஸாம் எழுதுனா நான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம கிளாஸ் 1 to 10 தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை. ஸோ யூஜி டிஆர்பி நீங்கள் எழுத முடியாது. ஆனால் டிஎன் டெட் பேப்பர் 2 எழுத முடியும். எழுதிட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம், அங்கே வேலை பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்காது. ஏன்னா கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்டுன்றது 1st standard to 5th ஸ்டாண்டர்டும் இல்லை, 6th standard to 10th ஸ்டாண்டர்டும் இல்லை. இன் ஃப்யூச்சர் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா வேணால் நீங்கள் யூஜி டிஆர்பி எழுதலாம். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஹையர் செகண்டரியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி, பிஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வித் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதுறதுக்கு எலிஜிபிள். அப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக, அதாவது நீங்கள் எந்த டெட் பேப்பரு எதுவுமே எழுத தேவையில்ல, டைரெக்டாக பிஜிடிஆர்பி எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக போயிடலாம். எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, எம்எஸ்சி சிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, எம்எஸ்சி ஐடி படிச்சிருந்தாலும் சரி. So what does this mean for BCA MCA students? You cannot become computer science teacher. ஓகே. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக கிளாஸ் 1லேருந்து 10th ஆக முடியாது. ஆனால் 11th 12th டீச்சராக ஆக முடியும். பிஜிடிஆர்பி டைரெக்டாக எழுதி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். கரெக்ட் எலிஜிபிலிட்டி மேப்பிங் அப்படின்னா இப்போ பாருங்கள், தமிழ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் இல்லையா. நம்ம ஸ்கூலில் 6th standard to 8th standard 10th standardல என்ன மார்க் வாங்கினீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சோஷியல், சயின்ஸு இது 5 சப்ஜெக்ட் தான் சொல்லுவோம். கம்ப்யூட்டர் என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? இல்லை. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ன்றது இல்லை நம்ம ஸ்கூல் சப்ஜெக்டில். அதனால் உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சராக ஆக முடியாது தமிழ்நாட்டில். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில், எய்டட் ஸ்கூல்ஸில் நீங்கள் வேலை பார்க்கலாம் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணி. இதை வந்து யூஜி டிஆர்பிக்கும் நீங்கள் வந்து எம்சிஏ படிச்சிருக்கீங்க, பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் டிஎன் டெட் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் யூஜி டிஆர்பி எழுத முடியாது. இதே வந்து பிஜிடிஆர்பி நீங்கள் எழுதலாம், பிஜிடிஆர்பி எழுத முடியும். ஓகே. எம்சிஏ, எம்எஸ்சி, ஐடி, எம்இயாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸு அவங்க வந்து எலிஜிபிள். இதே எம்இயில் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம், சிவிலில், மெக்கானிக்கலில், இந்த மாதிரி ஏரோநாட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் கண்டிப்பாக வந்து எழுத முடியாது பிஜிடிஆர்பி டைரெக்டாக. இங்கே வந்து எம்இ முடித்து பிஎட் முடிச்சிருந்தாலும் பிஜிடிஆர்பி எழுத முடியாது. ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும் பிஜிடிஆர்பி. ஏன்னா அவங்களோட மேஜர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸ்கூல் சப்ஜெக்ட், ஸ்பெஷல் சப்ஜெக்ட். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளால் என்ன ஆக முடியும்னா டீச்சர் ஆக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வேலை கிடைக்கும்.
யாருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. பிசிஏ முடித்து நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி சிஎஸ்ஸாக இருக்கலாம், எம்சிஏ முடிச்சுட்டு நீங்கள் பிஎடாக இருக்கலாம், எம்எஸ்சி சிஎஸ் முடிச்சுட்டு பிஎடாக இருக்கலாம். அப்போ யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிடெட் எழுதலாம். சிடெட் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா டைரெக்டாக நீங்கள் டீச்சர் ஆக முடியும். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் எங்கே இருக்குது? கேவிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல், கேந்திர வித்யாலயா. அதில் பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதில் 40 இயர்ஸ் வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இருக்கலாம். அதே மாதிரி ஓபிசினா +3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா +5, விமனாக இருந்துச்சுன்னா +10 இயர்ஸ். ஸோ 50 இயர்ஸ் வரைக்குமே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சேர்ந்துருவாங்க. சிடெட்டுங்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜிடிக்கு மட்டும் சிடெட் தேவையில்லை, மிச்சம் எல்லாத்துக்கும் தேவை. நவோதயா ஸ்கூலுன்னு இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சிடெட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஆர்மி பப்ளிக் ஸ்கூலு, அதுலேயும் அப்படி தான். சைனிக் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, எல்லா ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயும் சிடெட் முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. சிடெட்டுக்கு என்ன பண்ணுறது? சிடெட் பேப்பர் 2க்கு எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு நீங்கள் எழுதணும். எம்சிக்யூவாக இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகே, சிடெட் பேப்பர் 2 இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் நடத்துவாங்க. மதுரை அப்படின்னும் போது நிறைய டிஸ்ட்ரிக்ஸை சேர்த்து மதுரையில் நடத்துவாங்க. இது 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு இந்த சிடெட் நடக்கும். இந்த சிடெட்டோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அக்டோபரில் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி டிசம்பரில், ஜான்வரியில் எக்ஸாம் இருக்கும், இல்லை ஃபெப்ரவரிக்குள்ளே எக்ஸாம் இருக்கும். இன்னொன்று ஏப்ரலில் கால்ஃபர் பண்ணுவாங்க, மே ஜூனுக்குள்ளார எக்ஸாம் இருக்கும் சிடெட். டிஎன் டெட் மட்டும்தான் ஃபார்மட்டாக இல்லை, எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. அது மாதிரி ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 90 மார்க்ஸ் தான். அதுமாதிரி ஓபிசி மிச்சவங்க அவங்க வந்து 82 மார்க்ஸ் 82.5 மார்க்ஸ் எடுத்தால் அவங்க வந்து சிடெட் பாஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது? சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி சப்ஜெக்ட்டு. இது வந்து அது 11 to 14 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் படிக்கணும். 30 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி இருக்குது. ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், எமோஷ்னல், அது மாதிரி தியரிஸ் படிக்கணும். இது பார்த்திங்கன்னா டெட் பேப்பருக்கு இருக்கிற சிலபஸை விட இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன், லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், மோட்டிவேஷன் அண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், பெடகாலஜி ஆஃப் லேர்னிங், சோஷியலைசேஷன் ப்ராசஸ், கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, தமிழில் பார்த்திங்கன்னா கிராமர் படிக்கணும், காம்ப்ரிஹென்ஷன் படிக்கணும், வெக்காபுலரி, இது மாதிரி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 30 மார்க்ஸ்க்கு காம்ப்ரிஹென்ஷன், கிராமர், பெடகாலஜி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், வெக்காபுலரி, இதெல்லாம் இருக்குது. மேக்ஸ் அண்ட் சயின்ஸுன்னும் போது நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கணும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட். முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், 6th ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா டெட்டுக்கு. அது இங்கே என்ன சொல்கிறாங்க, 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. ஆனால் அங்கே சமச்சீர் கல்வி புக்கை எடுத்து படிக்கிறோம். இங்கே என்ன படிக்கக்கூடாது, சமச்சீர் கல்வியை படிக்கக்கூடாது, சிபிஎஸ்சி புக் எடுத்து படிக்கணும். என்சிஆர்டி ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸுன்னு என்சிஆர்டி வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புக்ஸை எடுத்து நம்பர் சிஸ்டம்னா என்ன தரோவாக தெரிஞ்சிருக்கணும். அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், டேட்டா ஹேண்ட்லிங், மேத்தமெட்டிக்கல் ரீசன் அண்ட் மேக்ஸ் பெடகாலஜி. நீங்கள் மேக்ஸ் மேஜர்னால ஈஸியாகவே பண்ணிடலாம். அதே மாதிரி சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெட்டீரியல்ஸ், லிவிங், இதெல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்விக்கு பதில் நீங்கள் என்சிஆர்டி புக் எடுத்து படிக்க போகிறீங்க. அது மாதிரி சோஷியல் சயின்ஸுக்கும் அப்படி தான். ஹிஸ்ட்ரி தனியாக இருக்குது, ஜியாகிரஃபி தனியாக இருக்குது, சிவிக்ஸ் தனியாக இருக்குது. ஸோ டோட்டலாக 60 மார்க்ஸ்க்கு 20 ஈச் டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்லி சிவிலைசேஷன், மீடியல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸ்க்கு, சிவிக்ஸ்க்கு, ஜியாகிரஃபிக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஜியாகிரஃபிக்கு பாருங்கள் எர்த் அண்ட் என்விரான்மெண்ட், ரிசோர்ஸஸ், அக்ரிகல்ச்சர், ஹியூமன் ஜியாகிரஃபி. அது மாதிரி சிவிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி, கவர்மெண்ட், அது கான்ஸ்டிடியூஷன், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சராக மாறணும், அந்த போஸ்ட் கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸை நீங்கள் தரோவாக படிக்கணும். அப்போ அதை புரிஞ்சு படிக்கணும். அடுத்த மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி புக்கு கண்டிப்பாக தரோவாக படிக்கணும். அது உங்கள் பிஎட் புக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சில ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸை வாங்கி படிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்
கண்டிப்பாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய மார்க் டெஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, இதை பற்றி இன்னும் விவரம் தெரியணும், இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா நீங்கள் யூடியூப்பில் விட நீங்கள் இந்த டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எல்லா எக்ஸாம்ஸும் எப்போ நடக்குதுன்றது தெரியும். அதாவது TN-TET எப்போ நடக்குது, UGTRB எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க, இது எல்லா நோட்டிஃபிகேஷனும் trb.tn.gov.in அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி CTET வெப்சைட்டு ctet.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு அவங்க எப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, எப்போ எக்ஸாம் நடந்துச்சு, எப்போ ரிசல்ட் வந்துச்சு, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதை ரெஃபர் பண்ணணும், அஃபிஷியல் வெப்சைட்ஸை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். வேறு எதையும் காட்டிலும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட்.